இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரு. இந்த குருங்கிற தன்மையும் சீடனுங்கிற தன்மையும் பக்தி மார்க்கத்தில் எப்படி நம்ம வந்து பேசிக்காக உருவ வழிபாடு, சிலை வழிபாடு, ஏமம் நியமம், ஒரு கோவிலை வந்து தூய்மைப்படுத்துறது, பூஜை பண்ணுறது, மலர்களால் அர்ச்சிக்கிறது, அதுக்கப்புறம் மந்திரம் சொல்கிறது, அந்த உருவத்தையே நினச்சி தியானம் பண்ணுறது, இதெல்லாம் ஆரம்பம் இல்லைங்களா? அப்போ இதே மாதிரி குருக்கிட்டேயும் இந்த மாதிரி ஒரு ஆரம்ப நிலை இருக்குது. நீங்கள் நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இருந்தாலும் நான் உணர்ந்ததை, நான் புரிஞ்சுக்கிட்டதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இதை எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. குரு தான் எல்லாம், குரு தான் இல்லைன்னா முதல்ல குரு யார்? முதல்ல குருன்னா என்னன்னே இது வந்து ஏதோ எத்தனையோ நூல்களில் உபநிடதங்கள் எழுதி வச்சது, அதை படித்து எல்லாம் செஞ்சவங்க இப்போ வரைக்கும் ஒரு ஒரு 80% பேர் வந்து ஞானம் அடைஞ்சிருக்கணும் தானே, தன்னை உணர்ந்திருக்கணும் தானே. ஏன் நிகழலை? இங்கே கண்ணு முன்னாடி மூக்கை தொடுறது, நீங்கள் நானும் இதில் நிற்கிறோம். என் மூக்கை தொடுங்கன்னா நீங்கள் டக்குன்னு நீட்டிடலாம் முன்னே. ஆனால் இவங்க சுற்ற விட்றாங்க. சுற்ற விட்டு அப்படியே காதுக்கிட்ட கொண்டு வாங்க, பின்னாடி ஒரு மண்டை இருக்கும், அங்கே ஒரு ஓட்டை இருக்கும், அதுக்கப்புறம் இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு ஒரு காற்றடிக்கும், இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சத்தம் வரும், அப்படியே இந்த பக்கம் வாங்க, உங்கள் கையை வளைங்க, நீங்கள் முதுகை குனிங்க, அப்புறம் இப்படி பயிற்சி பண்ணுங்கள், இந்த பக்கம் வந்து அப்படி திரும்பி உங்கள் தலையால் வளைஞ்சு இந்த மூக்கை தொடுங்கன்னு சொல்கிறாங்க. அது ஏன்னா அது என்ன காரணம்னா, டக்குன்னு ஈஸியாக கிடச்சா எந்த ஒரு விஷயமும் சாதாரணமாக தெரியும்ல, அதனால் அவங்க பண்ண ஒரு ட்ரிக்கு. ரெண்டாவது என்னன்னு கேட்டால், உங்களுக்கு தகுதி இருக்கா, உங்களுக்கு வந்து அதுக்கு உரிய பக்குவம் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காண்டி ஒரு ட்ரிக்கு. ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் விடாமுயற்சியாக வைராக்கியமாக தீவிரமாக இருக்கீங்களா அப்படின்னு பார்க்குறதுக்காண்டி ஒரு ட்ரிக்கு. இது எல்லாத்துக்கும் பொருந்துமானா பொருந்தாது, அதுதானே உண்மை. ஆனால் தீவிரமாக இருக்கணும், இப்படி மூக்கை சுத்தம் செய்கிறான், உள்ள பேசிக்காக வரணும், மூக்கை சுத்தம் செய்கிறான். அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்கும் வந்து இப்படி தான் வரும்னு பொது விதி வேறு வச்சிட்டோம். இது யார் சொன்னது முதல்ல? இது யார் வந்து வகுத்தது? இது ஏன் கேள்வி கேட்கல? பகுத்தறிவு கொடுத்ததே இறைவன் தான். உண்மையே சொன்னால் இறைவன் ரத்தக்கண் தான் வடிப்பான். இதை பார்த்தா இதை உணர்ந்தா நம்ம என்ன சொல்லி கொடுத்தோம், இவங்க என்ன பண்ணுறாங்க? ஏன்னா மனிதர்கள் வந்து செம்மறியாட்டு கூட்டம் மாதிரி ஏன் இருக்கும்? அவங்க சொன்னது தான் கேட்கணும், குரு சொன்னது தான் கேட்கணும். அதை தாண்டி ஒன்றுமே கேட்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆசிரமத்தில் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் 50 பேர் வந்து அந்த புரிதல் உள்ளவங்களாக இருப்பாங்க, 50 பேர் வந்து என்னென்னா அதுக்கு அடுத்த லெவலில் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன் இல்லை, உங்கள் லெவலுக்கு எத்தனை லெவல்னு வச்சுக்கோங்க. அதில் குருவின் ஆன்மாவுக்கு இணையாக, குருவின் சக்திக்கு இணையாக ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 பேர் வந்து ஒரு முன்னிலை நோக்கி போகும்போது ஒரு காலகட்டத்தில் குருவை மிஞ்சிடுவாங்க. குரு வந்து ஒரு அறிவு எடுத்து வச்சுருக்காருன்னா, குருக்கிட்டேருந்து ஒரு அறிவு எடுக்கும்போது அவன் அடுத்த நிலைக்கு தானே போவான். அதாவது குட்டி, அதாவது 8 அடி பாய்ஞ்சா தாய், குட்டி 16 அடி பாயும், 16 அடி பாயும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து ஒரு சீடன் 16 அடி தான் பாய்வான். அதை உண்மையான ஒரு குரு சந்தோஷப்படுவார். ஆனால் மனசுக்குள்ளே வந்து அதை வெளியே வச்சுருப்பார், வெளியே காட்டிக்க மாட்டார். தக்க நேரம் வரும்போது பெருமைப்படுத்தி வெளியே அனுப்பி விட்ருவார். போய் வழிகாட்டிட்டு வாப்பா, இதே மாதிரி போதனை பண்ணுன்னு சொல்லி அனுப்பிடுவார். பேர் இதெல்லாம் உருவம் எல்லாத்தையும் மாற்றி விட்டு. இது வந்து ஒரு நல்ல குருவுக்கு அடையாளம். ஆனால் எல்லா குரு அப்படி இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கும் நீங்கள் குருன்னு தான் பேர் வைக்கிறோம். ஏன் அந்த இது அவங்க தேவைக்கு, அவங்க சூழ்நிலைக்கு, அவங்க எல்லோரும் மாதிரி தான், மனிதர்கள் மாதிரி தான் வாழ்கிறாங்க. அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அவங்க குழந்தை வச்சுக்கிறாங்க, அவங்க சொத்து சேர்க்குறாங்க, அவங்க சுயமாக வாழ்கிறாங்க. 4 பேர் பாடி காட்டு மாதிரி நீங்கள் வந்து சீடர்கள்ங்கிற பேரில் இருக்கீங்க. இது வந்து உண்மையான சீடர்கள் இருக்கணும். இது வந்து ஆசிரமத்தை வளர்க்குறதுக்கு நீங்கள் ஒரு வேலையாட்கள், பணம் இல்லாத வேலையாட்கள், விசுவாசிங்கிற வேலையாட்கள். இங்கே எங்கே கொஞ்சம் ஞானம் வரும்? இதில் கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, இதை புரிஞ்சுக்க அவங்க திட்டினாலும் பரவாயில்ல. ஏன் இங்கே ஞானம் மலரலைங்கிறது கேள்வியை வந்து அதுக்கு யாரும் யோசிக்கிறதும் இல்லை. பல ஆயிரம் குருக்கள் வந்துட்டாங்க, ஆனால் ஞானம் அடைஞ்சவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. இது ஏன்? இங்கே வந்து ஒரு 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 நிறுவனம் வந்தால் அதுக்கு கீழே டிவோட்டிஸ் கொண்டு வந்து அவங்களுக்கு கீழே எவ்வளோ பேர் கொண்டு வரணும். இது என்ன அரசியலா? ஒரு கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி இங்கே வந்து குருக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு கீழே எவ்வளோ டிவோட்டிஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஓட்டு. இதெல்லாம் யார் வந்து இது பண்ணது? ஆனால் எல்லாத்துக்கும் இதை நான் சொல்லலை, எல்லா குருக்களும் இதை சொல்லலை. ஆனால் குரு இல்லைன்னு சொல்லி இல்லை குருன்னு டிக்ளேர் பண்ணாத 1000 பேர் இங்கே வந்து லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் இந்த பூமியில் எனர்ஜியை கொடுத்துட்டே இருக்காங்க. அதே மாதிரி இங்கேருந்து மக்களுக்கு வழிகாட்டிகிட்டே இருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. ஆனால் அறியாமையில் சிக்கிக்கிட்டு
இதுதான்னு இங்கே யாருமே தேவையே இல்லை. முதல்ல சொல்ல தேவையே இல்லை. மூச்சை வந்து கவனிக்காமல் போ. எத்தனை ஜென்மத்திலேயே பறந்து வந்தபோது அதை கடந்து தானே நீ போகணும். எதுக்கு இந்த பிறவியில் கடந்து இதே போகணும், இதே கடந்துடணும்னு நம்ம சொல்கிறோம். இயல்பாக அந்த பிறவியில் என்னவோ வாழ்ந்து போக வேண்டியதானே. நான் இந்த இந்த இதில் போய் இத்தனை குருவை தேடி இந்த மலைக்குள்ளே அலைஞ்சு நான் போய் எல்லாம் கற்றுப்பேன் அப்படின்னு ஏன் சொல்கிறோம்? இது நம்ம அறியாமை, ஆணவம் கூட. பண்ணியே தீர்வேங்கிற இது வெறி. நீங்கள் ஏன் இடைக்காரரை மறந்துட்டீங்க? இடைக்காரர் வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்கவும் ஞானம் அடைஞ்சிச்சு. அப்போ அந்த டைமில் தானே உங்களுக்கு கொடுக்கப்பட்டுன்னு கொடுத்துருக்கு. நம்ம போயிட்டு வந்து கொல்லிமலையில் யாராவது இருப்பாங்களா? அப்புறம் வந்து என்னென்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் யாராவது இருப்பாங்களா? எங்கேயாவது வந்து இருப்பாங்களான்னு இது வந்து என்னது, குழந்தை வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக செய்கிற செயல் மாதிரி ஞானம் அடைகிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது ரொம்ப பெரிய பிரம்மாண்டம். சேம் டைமில் இது ஒரு பூ மலர்தல் மாதிரி நிகழும். கனியை நம்ம வந்து கனியை வந்து சீக்கிரம் பழுத்துருன்னு சொல்லி நம்ம கம்பல் பண்ணுற மாதிரி இருக்குது. எல்லோரும் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தியானம் பண்ணுன்னு சொல்லி தியானம் பண்ணாதவங்களையும் பண்ண வச்சுக்கிட்டு பண்ணுறவங்களுக்கும் டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு இதில் நானும் இவ்வளோ பேருக்கு தியானம் பண்ணி சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி குருமார்கள்லாம் வந்து மாறுதட்டிக்கிட்டு இதெல்லாம் இது வந்து விதவிதமான ஒரு விஷயம் தானே. தன்னை உணர்ந்தவங்களுக்கு எல்லாம் உணர்ந்துக்குவாங்க தானே. இங்கே எல்லாமே ஒன்று தானே. இதில் எதுக்கு யாரும் வந்து கம்பல் பண்ணிவிட்டு சொல்லணும்? இது முதிர்தலில் வந்த பேச்சு தான் இது. நான் ஆரம்பத்தில் உள்ளவங்களுக்கு பேசவே இல்லை. நான் முழுமை அடைஞ்சு முதிர்வு நோக்கி இருக்கவங்களும் இதே மாதிரி எதுக்கு இருக்கணும்னு தான் கேட்குறேன். நான் ஆரம்பத்தில் உள்ளவங்களோ மிடில் உள்ளவங்களோ பேசவே இல்லை. தன்னை அறிதல் நிகழ்ந்து நிறைய பேர் வந்து சும்மா கம்முன்னு இருக்காங்க. ஏன்? முதல்ல தன்னை அறிந்து நிகழ்ந்து சொல்கிறதுக்கே பயப்படுறாங்க. ஞானம் அடைஞ்சிட்டேன்னு சொல்கிறதுக்கே பயப்படுறாங்க. ஏன்னா குருக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, இது சாதாரண நிகழாது. தன்னை நிகழ்வுகள் வந்து அவ்வளோ சீக்கிரம் நிகழ்ந்துடாது. அது வருஷக்கணக்காகும். 30 வருஷம் ஆகலாம், 20 வருஷம் ஆகலாம், ஒரு நிமிஷத்தில் ஆகலாம் அப்படின்னு சொல்லி குழப்பி விட்டோன்னே இங்கே 15 வருஷத்தில் 10 வருஷத்தில் 12 வருஷத்தில் ஆனால் கூட இங்கே யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. குருவே சொன்னால் கூட இவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு இங்கே மனசுக்குள்ளே வச்சுட்டாங்க. ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு உணவு சாப்பிட்டோன்னே வயிறு நிறைவுங்கிறது வந்து உங்கள்கிட்ட தானே வருது. மலம் சிறுநீர் கழிக்கணும்னா உணர்வு உங்கள்கிட்ட தானே வருது. யார்கிட்ட வந்து நீங்கள் போகிறீங்களா? நீங்கள் போகலாம், உங்களுக்கு வயிறு வந்து பசிக்குது, நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்களா? போதும் வயிறு நிறைஞ்சிச்சு நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்களா? இல்லை. அதே மாதிரி தான் நீங்கள் மூச்சு விடுங்க. உங்கள் மூச்சு வந்து கார்பன் டை ஆக்சைடு இவ்வளோ இருக்குது, நிறுத்துங்க. அடுத்து வந்து ஆக்சிஜன் இங்கே இருக்குது, போதும் அப்படின்னு சொல்லி எதாவது சொல்கிறாங்களா? இதையும் வந்து உங்கள் பேச்சு கேட்டு துடிக்காமல் அது உங்கள் பேச்சு கேட்டு துடிக்கலை. இந்த மாதிரி மெக்கானிசத்தையே வந்து பேசிக்கே புரியாமல் மக்கள் வந்து குரு சீடனுங்கிற பேரில் இங்கே யாரும் தேவையே இல்லை. அவங்க என்ன வகையில் கடந்து போயிருக்காங்க? அங்கே எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி ஆயிருக்காங்க? வள்ளலார்னா வள்ளலார் எழுதின புத்தகத்தை வாசிக்கிறதோ, அந்த ஔவையார்னா ஔவையார் எழுதுறது இல்லை. ஔவையாருக்குள்ளே குதிக்கணும், ஔவையாராகவே மாறணும். அதில் சில பேர் சொல்லியிருக்காங்கன்னா அதை எடுத்துக்கணும். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எல்லாருமே அப்ளிகபிள் ஆகிட்டு எல்லாருமே அதை செஞ்சு படையிலன்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு தொழில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்கன்னா அந்த தொழிலில் எக்ஸ்பர்ட் ஆகி அதிலே முயற்சி அடைந்து வெளியே போய் ஆனந்தமாக வாழலாம். அங்கே கூட ஞானம் கிடைக்கும். இங்கிட்டு வந்து காய்கறி வியாபாரம் பண்ணுறீங்க, அந்த பக்கம் பார்த்தா இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த பக்கம் தான் ஃப்ளைட்டில் போகணுன்னு நினைக்கிறீங்க, ஃப்ளைட் வேலை பார்க்குறீங்க, இந்த பக்கம் பார்த்தா சர்வெண்ட்டாக வேலை பார்க்குறீங்க, இந்த பார்த்தா ஹோட்டல் மேனேஜராக இருக்கீங்க. எல்லா வேலையும் ஒரே நேரத்தில் எப்படி செய்ய முடியும்? இங்கே முழுமை பெறவே முடியாது. முழுமைங்கிறது என்னன்னே தெரியாமல் போயிடும். அப்புறம் மனசு ஓடி 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 கோடியாக ஆகி திரிஞ்சு தானே ஆகணும். என்ன சொல்ல வராங்கன்னே புரியல. அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி இதுதான் நம்ம ஓடிடுறோம். இங்கே குருவும் தேவையில்லை, சீடனும் தேவையில்லை. இங்கே இந்த பாகுபாடெல்லாம் குழந்தை வந்து கொஞ்சம் வளர்த்து வைக்கும்போது அது வந்து உட்வாஸ் கிரேப் வாட்டர் கொடுப்பாங்க. வயிறு வலிச்சிச்சின்னா நம்ம வயிறு வலிக்குன்னு சொல்கிறோமா? அதே மாதிரி வந்து தலைவலிக்குன்னு அழுகிறோமா, இல்லை பூச்சி கடிச்சிச்சுன்னு அழுகிறோமா? எல்லாத்துக்கும் அவங்களே பார்த்து செய்கிறாங்களே. அது வந்து அம்மா செய்வாங்க. அதே வயசாகி ஒரு 15 வயசு 20 வயசு ஆனதுக்கப்புறம் பூச்சி கடிச்சாவோ இல்லை வயிறு பசிக்கினாவோ அம்மா கிட்ட போய் நிற்க மாட்டேங்க, செய்ய மாட்டேங்க தானே. அதே மாதிரி தான் குருவும். குருக்கிட்ட போய் நிற்கிறீங்க. நீங்கள் வயசாகி இப்போல்லாம் வந்து ஒரு வயசு முதிர்ந்த ஆட்கள் தான் போய் குருன்னு போய் நிற்கிறாங்க. அவங்க முதிர்ச்சி அடையாமல் இல்லை, அவங்க முதிர்ச்சி அடைய மாட்டேங்கிறாங்க. முதிர்ச்சி அடைஞ்சதே நம்ப மாட்டேங்கிறாங்க. நமக்கெல்லாம் ஆகுமா அப்படின்னு அவங்களே தாழ்த்திக்கிறாங்க. இங்கே இறைவன் எங்கோ இல்லை, நம்ம தான் இறைவன். நம்ம தான் இறைவனாக இருக்கோம். இறைவன் தான் நம்மளாக இருக்கார். நம்ம இறைவனை எங்கேயோ போய் தேடிக்கிட்டு இருக்கோம். அதுதான் தப்பு. இந்த பேசிக்கை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து இந்த அறிவை எடுத்துக்கிட்டு இந்த பகுத்தறிவை யோசிச்சுட்டு இதுலேருந்து ஏதாவது சுய பரிசோதனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கூட போயிருக்கலாம். அதாவது விவேகானந்தர் வந்து ஒரு தடவை சொல்லியிருப்பார், நீ வந்து நாராயணன் இந்த சிவன் அப்படிங்கிற மாதிரி ரேஞ்சுக்கு சொல்லும்போது இதெல்லாம் என்னை எப்படி சொல்லாதீங்க, நீங்கள் என்ன வெளியில் சொன்னால் அவங்கள பைத்தியம் சொல்லிடுவாங்கன்னு சொல்லி சொல்லுவார். இதை மாதிரி கேட்டுக்கிட்டு இங்கே நிறைய பேர் வந்து குருக்கிட்ட இந்த மாதிரி சொல்லக்கூடாது, இந்த மாதிரி செய்யக்கூடாது. சில பேர் இருக்காங்க அந்த குருவுக்கு கீழே
ஐயாவை இப்படி தான் மதிக்கணும், ஐயாவுக்கு மரியாதை கொடுக்கணும்.